நாம தினமும் சாப்பிட்ற இந்த வாழைப்பழத்தோடைய தோலை வந்து நீங்கள் இந்த மாதிரி தூக்கி வெளியில் வீசாதீங்க. இது மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு நல்ல வெயிலில் வந்து காய வச்சுருங்க. இப்படி காய வச்சு எடுத்துக்கிட்ட இந்த வாழைப்பழத்தோடைய தோலை வந்து நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். நம்ம நைஸாக அரைக்கணும்னு இல்லை, நல்லா கொரன்னு அரைச்சமா கூட போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டமாக்கா நமக்கு போதும். இதை ஒரு சட்டியில் கொட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வந்து டீ தூள், நம்ம தினமும் வந்து வீட்டில் டீ போடுவோம் இல்லைங்களா, அந்த டீ தூள் தான் இது. டெய்லியும் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையுமே வந்து அந்த சட்டியிலேயே போட்டு ஒன்றா கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து அடுத்ததான் நான் எடுத்துக்க போகிற பொருள் என்ன அப்படின்னாக்கா முட்டை தான். முட்டை நம்ம வந்து டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த முட்டை வந்து நம்ம எடுத்து வீசிட வேண்டாம். இதையும் வந்து நல்லா நுணுக்கி விட்டு நம்ம வெயிலில் காய வச்சு பத்திரப்படுத்தி எடுத்துக்கலாம். இதையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த முட்டை தொல்லியோடைய பவுடர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம வந்து வீட்டில் வளர்த்துற பெட் அனிமல்ஸுக்கு எல்லாமே வந்து சாப்பாடு போடும் போது வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த பொடியை போட்டு நம்ம சாதம் போடலாம். ஏன்னா இதில் வந்து கால்சியம் சத்து இருக்குது. அதனால் இதை போட்டு நம்ம சாதம் போட்டோமா அந்த டாகுக்கு எல்லாமே வந்து கால்சியம் சத்து ஈஸியாக கிடைச்சிரும். இந்த பொடி மூணையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலந்து விட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே இதை வந்து உரமாக வைக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு டப்பாவில் எடுத்து நம்ம எல்லா செடிகளுக்குமே வச்சுட்டு வாங்க. இது நாமளே தயாரிக்கிற உரம் இது.